அனைவருக்கும் வணக்கம். அருமை மாணவ மாணவிகளே, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொண்டு எழுதப் போகிறீர்கள். புதிய பாடத்தின் முதல் தேர்வை நீங்கள் எழுதப் போகிறீர்கள். தற்போது வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் முறையும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. புத்தகத்திலிருந்து ப்ளூ பிரிண்ட் முறையையும் நீக்கப்பட்டுவிட்டது. எனவே எந்த பாடத்திற்கு வெயிட்டேஜ் முக்கியத்துவம் உள்ளது என்பதையும் ஒவ்வொரு பாடத்திற்கும் எவ்வளவு மதிப்பெண் போன்ற பகிர்வுகள் எல்லாம் தற்போது தெரியாது. தற்போது 100 மதிப்பெண் எடுக்க பாடப்புத்தகம் முழுமையும் படித்து பயிற்சி செய்வதோடு இல்லாமல் புத்தகத்தில் உள்ள QR கோடில் உள்ள கணக்குகளையும் திங்கிங் கார்னர், டு யூ நோ என கொடுக்கப்பட்ட பகுதிகளையும் புரிந்து கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் முழு மதிப்பெண் 100% மதிப்பெண் மார்க் பெற முடியும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லப்போவது என்னவெனில், பொதுத் தேர்வு பப்ளிக் எக்ஸாம் மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் பகுதி சி, அதாவது பார்ட் சியில் உள்ள 5 மார்க் கேள்விக்கான கேள்விகளை எப்படி படித்து எழுதுவது என்பதை பற்றி நான் கூறப்போகிறேன். புத்தகத்தில் உள்ள முக்கிய வினாக்கள் ஏன் அது முக்கியம் என்று ஆராய்ந்து தங்களுக்கு தரப்போகிறேன். மேலும் 6 PTA கொஸ்டின் பேப்பரில் வந்த 5 மார்க் கேள்விகளை வைத்தும் நான் மாதிரி ப்ளூ பிரிண்ட் தயார் செய்து தங்களுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாக கொடுத்துள்ளேன். மாணவ மாணவிகளே, நீங்கள் அனைத்து கேள்விகளும் படித்து பயிற்சி செய்தாலும் நான் செலக்ட் செய்து தருவது மிக முக்கிய கேள்விகளாக கருதி பயிற்சி செய்யுங்கள். ஒரு கேள்வியின் முக்கியத்துவம் என்பது பாடத்தின் மையக்கரு, அதன் தன்மை எங்கே பயன்படுகிறது என்பதை வைத்து அடையாளம் காண முடியும். இப்போது அனலைசேஷன் ஆஃப் 6 PTA மாடல்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த ஸ்லைடை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த 6 கொஸ்டின் பேப்பரையும் நான் அனலைஸ் பண்ணும் பொழுது 1 மார்க்கில் எத்தனை கேள்விகள், ஒவ்வொரு பாட வாரியாக 1 மார்க்கில், 2 மார்க்கில், 5 மார்க்கில், 8 மார்க்கில் எந்தெந்த பாடத்திலிருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்குது அப்படின்னுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த 6 கொஸ்டின் பேப்பரையும் நம்ம அனலைஸ் பண்ணக்குள்ள எதில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, எதில் கம்பல்சரி கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்கிற ஒரு கருத்து நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது இந்த பார்ட் சி, அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இந்த பார்ட் சியில் உங்கள் கொஸ்டின் மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. இந்த ஸ்லைடை பாருங்கள், அதில் தெரியும். மாணவர்களே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கொஸ்டின் 29 ஆரம்பித்து 42 வரைக்கும் இருக்குது. மொத்தம் 14 கேள்விகள். இந்த 5 மார்க் கேள்விகளில் மொத்தம் 14 கேள்விகள். அந்த 14ல் 42வது கேள்விங்கிறது கம்பல்சரி கொஸ்டின், கட்டாயமாக விடை எழுத வேண்டிய கேள்வி அது. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 14 கேள்வியில் நீங்கள் 10 தான் எழுதணும். அப்போ அந்த 10 கேள்விக்கு நீங்கள் விடை எழுதும்போது எந்தெந்த பாடத்திலிருந்து நம்ம ஈஸியாக விடை எழுதலாம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாடவாரியாக இந்த ஸ்லைடில் பாருங்கள். பாடவாரியாக நம்ம ஒவ்வொரு பாடத்திற்கும் அந்த ஏற்கனவே முன்பே போட்டு காட்டிய ஸ்லைடில், அனாலிசிஸ் ஸ்லைட்லேருந்து நம்ம இதில் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். உதாரணமாக ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் என்ற பாடத்தில் மேக்சிமம் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். அடுத்தது சாப்டர் 2, 2வது பாடம் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். அதில் 2 கேள்வி அல்லது 1 கேள்வி. ஒரு கேள்வி கம்பல்சரி கொஸ்டினாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 3வது பாடம் சாப்டர் அல்ஜிப்ரா. இதில் 2லிருந்து 3 கேள்விகள் கட்டாயமாக வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சாப்டர் 4 ஜாமெட்ரி, இதுலேருந்து 1 கொஸ்டின் கம்பல்சரியாக வரும். அடுத்தது சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி,
இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ரெண்டும் கேட்கலாம். சாப்டர் 6 ட்ரிகோனோமெட்ரி, இதில் ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வரும். அது பெரும்பாலும் கம்பல்சரி கொஸ்டினாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாப்டர் 7 மென்சுரேஷன், இந்த மென்சுரேஷன்லேருந்து 2 கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை என்றாலும் ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு. சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் வந்து 2 கேள்வியிலிருந்து 3 கேள்வியில் ஒருவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு கட்டாய வினாவிடை கம்பல்சரி கொஸ்டின் ஒருவருக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்ததாக மாணவர்களே, இந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து இந்த 6 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்த்த பொழுது கம்பல்சரி கொஸ்டினுக்கு எந்த பாடத்திலேருந்து அதிகமான முறை ரிப்பீட் ஆயிருக்குங்கிறத இந்த ஸ்லைடில் உள்ள கேள்விகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 8வது பாடத்திலிருந்து மொத்தம் 3 தடவை வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து அப்பியர் ஆகிருக்குது. அப்படின்னா அந்த பாடத்துக்கு அவங்க வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க. 8வது பாடத்துக்கு, அந்த 8வது பாடங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. அப்போ அதுலேருந்து நமக்கு அதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வருதுன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஈஸியான ஒரு பகுதிங்கிறதுனால அது நமக்கு சந்தோஷம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது பாடம், அப்புறம் 5வது பாடம், 6வது பாடம், இதிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆக இந்த 6 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2வது பாடம், 5வது பாடம், 6வது பாடம், அப்புறம் 8வது பாடத்திலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பாடங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்தது இப்போ பாடவாரியாக ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் முக்கிய வினாக்கள் எது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த முக்கிய வினாக்கள் வந்து நம்ம இப்போ முதல் பாடம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் வந்து எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பாடத்தை வந்து ஒரு 3 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து சார்புகள், அப்புறம் உறவுகள், அப்புறம் அந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். இந்த சார்புகள்லேருந்து ஒரு கேள்வி, அதாவது ஃபங்க்ஷனை மையப்படுத்தி ஒரு கேள்வி, 5 மார்க் கேள்வி. அந்த கேள்வி வந்து f(x) = 6x + 1, அப்புறம் அதோட லிமிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்து அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து சார்புகள்லேருந்து கேட்கக்கூடிய கேள்வி. அதே சமயத்தில் சார்புகளில் வந்து வேர்ட் ப்ராப்ளமாக, அதாவது அப்ளிகேஷன் லிவிங் சம்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட் ப்ராப்ளமாக கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு 2 கொடுத்துருக்கிற முக்கியமானது. ஸோ இந்த 3 கேள்விகளை உங்களுக்கு அந்த சார்புகள்லேருந்து போட தெரிஞ்சுக்கிட்டனாலே நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு கொஸ்டினை கட்டாயமாக அட்டன் பண்ண முடியும் உங்களால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த A×B×C அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதில் வந்து சில அந்த ஃபார்முலாஸ் வரும். அந்த ஃபார்முலாவை வந்து வெரிஃபை பண்ணி சொல்லி கேட்குற மாதிரி சில கொஸ்டின் வரும். அதை வந்து நம்ம உறவுகள்லேருந்து கேட்கக்கூடிய கேள்வியாக நம்ம கருதலாம். அதன் பிறகு அடுத்தது என்னன்னா, 3வது பகுதியாக F காம்போசிட்டு, G காம்போசிட்டு, H, இது 3 காம்போசிஷனை வச்சுக்கிட்டு எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறது 3வது கேள்வியாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த முதல் பாடத்தில். ஆக இந்த முதல் பாடத்தில் 2லிருந்து 3 கேள்விகள் கட்டாயமாக வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது மாணவர்களே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2வது சாப்டர். 2வது சாப்டரில் வந்து இது வந்து ஒரு பெரிய பாடம்னு சொல்லலாம். இதில் வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். இந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் வந்து நிறைய பயிற்சி கேள்விகள் இருக்குது. இதில் வந்து சரியான கேள்வியை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண எது வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியலனாலும் நம்ம சீக்வன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியை வந்து எதிர்பார்க்கலாம் 5 மார்க் கேள்வியில். அதுக்கான ஒரு அந்த சீக்வன்ஸில் கேட்கறதுக்கு வந்து வேர்ட் ப்ராப்ளமாக கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேர்ட் ப்ராப்ளம்னா அந்த அப்ளிகேஷன் லிவிங் சம், அதை தான் நான் இந்த ஸ்லைடில் போட்டு காட்டியிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 2.9, அப்புறம் எக்ஸாம்பிளில் 2.51. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எதுக்காக அப்படின்னு கேட்டால், இந்த கொஸ்டினில் வந்து ரொம்ப, அதாவது அந்த சப்ஜெக்ட் கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் அந்த கொஸ்டினில் இருக்கிறதுனால இதை நான் முக்கியம்னு சொல்ல வரேன். இந்த கொஸ்டின் இந்த மாடலில் போட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாடலில் வர கேள்விகள் பயிற்சியிலேருந்து கேட்டாலும் உங்களால் போட முடியும். அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இதை படிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தது
சாப்டர் 3 அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ராங்கிறது ஒரு பெரிய சாப்டரு. இந்த அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் 5 மார்க் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான கேள்விகளை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த 6 விதமான கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல வந்து சால்விங் த ஈக்குவேஷன்ஸ், சால்விங் 3 ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு டைரெக்டாக 3 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு உங்களை சால்வ் பண்ண சொல்லலாம், வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்படி இல்லாமல் அவங்க ஒரு வேர்ட் ப்ராப்ளம், அதாவது அப்ளிகேஷன் லிவிங் சம், நீங்கள் வந்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுக்கலாம். இது முதல் டைப்பு கேள்வி. அடுத்து செகண்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஜிசிடி, 2 பாலினாமியல் கொடுத்துட்டு 2 3 பாலினாமியல் கொடுத்துட்டு அதுக்கு ஜிசிடி வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு மூன்றாவதாக என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு 2 3 பயிற்சிகள் இருக்குது. அதில் அந்த கடைசி பயிற்சி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து அதுலேருந்து ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் 5 மார்க்கில் இருக்குது. ஏன் இந்த சிம்பிளிஃபிகேஷனை உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா, அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினில் வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் வந்து அதில் அப்ளை ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து ஃபேக்டரைசேஷனும் தெரியுங்கிறத வந்து நீங்கள் காட்டிட முடியும் அந்த கேள்வியில். அதுக்கு விடை எழுதும்போது உங்களுக்கு ஃபேக்டரைசேஷனும் தெரியும், சிம்பிளிஃபிகேஷனும் தெரியுங்கிறத வந்து உங்களால் நிரூபிக்க முடியும் அந்த கேள்வி எழுதும்போது. அதனால் அந்த கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதே கேள்விகள் அந்த சிம்பிளிஃபிகேஷனை தாண்டி அடுத்த இதுக்கு வந்தோம்னா, இந்த நேரம், காலம் கண்டுபிடிக்கிற ஆட்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற கேள்விகள் வந்து வேர்ட் ப்ராப்ளமாக கொடுக்கலாம். இல்லை இப்படி ஃபாதர் ஏஜ், மதர் ஏஜ், டாட்டரோட ஏஜ் கொடுத்துட்டு அப்பாவோட ஏஜ் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை பையனோட ஏஜை கண்டுபிடிக்க சொல்லலாம். இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்ததுனாலும் வரலாம். இதுவும் வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட்ஸ். ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள சென்ற ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த ஆண்டு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுல வந்து நம்ம எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஃப்ராக்ஷனில் வந்து பாலினாமியலை கொடுக்குறாங்க. ஃப்ராக்ஷனில் பாலினாமியலை கொடுக்கக்குள்ள நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட்டில் டிவிஷன் மெத்தடு, ஃபேக்டரைசேஷன் மெத்தடுன்னு 2 இருக்குது. இதில் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடுன்னா உங்களுக்கு ஈஸி, அது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். டிவிஷன் மெத்தடுங்குள்ளே தான் இந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ராக்ஷனில் அந்த பாலினாமியலை கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் கவனமாக செய்யணும், அதை பார்த்துக்குங்க முக்கியமாக. அடுத்ததாக இதில் அடுத்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து, இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா கணக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயரு. அல்லது இப்படி கூட கேட்கலாம், 2 ஆல்ஃபா அண்டு 2 பீட்டா. அல்லது இப்படி கேட்கலாம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூஸை கண்டுபிடிங்க, இல்லைன்னா ஃபார்ம் த ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கேள்வி கேட்கலாம். அடுத்ததாக இந்த எக்ஸசைஸ் 3.18 அதில் பார்த்தீங்கன்னா அணிகள், மேட்ரிசஸ். இந்த மேட்ரிசஸ்ங்கிறது ஒரு எளிமையான பாடம், அதே சமயத்தில் ஒரு முக்கியமான பாடம் கூட. இந்த மேட்ரிசஸில் 5 மதிப்பெண் கேள்வி எங்கேருந்து வரும்னா, இந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள அனைத்து மேட்ரிசஸ் கொஸ்டினையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா அது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸு. அதுலேருந்து நான் வந்து ஒரு 3-4 கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலே மேட்ரிசஸில் மீதி கொஸ்டினெல்லாம் உங்களால் போட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா இந்த கொஸ்டினில் வந்து இந்த உங்களுக்கு எல்லா விதமான அப்ளிகேஷனும், அந்த மேட்ரிசஸ் அப்ளிகேஷனும் அப்பியர் ஆகிடுது இந்த கொஸ்டினில். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிரான்ஸ்போஸு, இதெல்லாம். அதனால் இந்த கொஸ்டின்லாம் போட்டு பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த மேட்ரிசஸ் கொஸ்டின்லேயே வந்து இந்த சைன் டீட்டா, காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி a² + b² = I அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் AAT = I அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஷோ தட் a² - 5a = 7i2 = 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. இது போன்ற கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியம், இதையும் போட்டு பாருங்கள். இதெல்லாம் எளிதான கேள்விகள் தான், முக்கியமான கேள்விகளும் கூட. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4 ஜியாமெட்ரி. சாப்டர் 4 ஜியாமெட்ரி
இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பிபிடி தியரம், அதாவது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அல்லது தேல்ஸ் தியரம்னு கூட இதில் சொல்லுவாங்க. ஸோ இது முதல் தியரம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இந்த தியரமும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தியரம். மூன்றாவதாக ரொம்ப முக்கியமானது பித்தாகரஸ் தியரம். இந்த பித்தாகரஸ் தியரம் அதோட அதாவது ஸ்டேட்மெண்ட்டு ப்ரூஃப் எல்லாம் எழுதி நன்றாக போட தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த 3 தியரம் கேட்கல அப்படின்னா வேற என்ன கேட்பாங்க இந்த பாடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த தியரம் பேஸ்டு சம்ஸ் இருக்குது. இந்த தியரத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸு. அப்போ அந்த சம்ஸை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் சில முக்கியமான சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேருந்து நம்ம ஒரு கேள்வி 5 மார்க் கேள்வியை நம்மளால் போட முடியும். அடுத்ததாக 5வது சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் நம்ம 5 மார்க் கேள்வியில் முக்கியம்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது எது அப்படின்னோம்னா, முதல்ல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அடுத்தது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல். இந்த 2 கேள்வி முதல் 2 எக்ஸசைஸ்லேருந்து வரக்கூடியது. இதில் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் அதிகமான முறை வந்து ஏற்கனவே நடந்த பொதுத் தேர்வுகளில் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் கண்டுபிடிக்கிற கேள்விக்கு படத்தை போட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சி நல்லா பயிற்சி செய்யுங்க, இதை வரலாம். சரி, அதுக்கு அடுத்த உள்ள 2 எக்ஸசைஸ்லேருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஸ்லோப் கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸு. ஸ்லோப்பு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்து அதோட ஸ்லோப் என்னன்னு கேட்கலாம். அவன் 2த்தையும் கம்பைன் பண்ணி வர ஸ்லோப் அண்ட் ஸ்ட்ரைட் லைனையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய கேள்விகள் அதில் இருக்குது. அதே போல் எக்ஸாம்பிள் 5.36 பேஜ் நம்பர் 231 அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இப்போ இந்த 5 மார்க் கேள்வி வந்து இந்த 5வது பாடத்தில் இந்த மாதிரி 4 டைப்பான கேள்விகள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதை நன்றாக நீங்கள் பயிற்சி பண்ணிங்க. அடுத்தது சாப்டர் 6 ட்ரிகனோமெட்ரி. இந்த ட்ரிகனோமெட்ரியில் வந்து இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் முதல் 2 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிகனோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸை பயன்படுத்தி கணக்குகள் வரும். அடுத்த 2 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வேர்ட் ப்ராப்ளமாக இருக்கும், அதாவது அப்ளிகேஷன் லிவிங் சம்ஸ். இந்த ட்ரிகனோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் எல்லா ஐடென்டிட்டிஸையும் படித்து நன்றாக மனசில் பதிய வச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் கணக்கு போட முடியும். இந்த வேர்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதில் வந்து என்ன நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் கொடுப்பாங்க கொஸ்டின்லன்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனு, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அப்புறம் இது 2 கம்பைன் பண்ணியும் கொடுப்பாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு போடும்போது நீங்கள் நன்றாக கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு படத்தை போடுங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. அதன் பிறகு என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வழிமுறையை செய்யுங்க. அப்போ இந்த வேர்ட் ப்ராப்ளம் ஒன்று கண்டிப்பாக கட்டாய வினாவாக கூட கம்பல்சரி கொஸ்டினை கூட இந்த பாடத்திலேருந்து கேட்கலாம். அதன் பிறகு சாப்டர் 7 மென்சுரேஷன். இந்த மென்சுரேஷனில் வந்து ஏரியா ஆஃப் கோன், ஏரியா ஆஃப் சிலிண்டர், ஏரியா ஆஃப் அதாவது ஏரியாங்க உள்ள லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஏரியா ஆஃப் ஸ்பியர், ஏரியா ஆஃப் ஹாஃப் ஸ்பியர், செமிஸ்பியர், இது சம்பந்தமான கேள்விகள். அப்புறம் வால்யூம் ஆஃப் கோனு, வால்யூம் ஆஃப் ஸ்பியரு, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் செமி ஸ்பியர், அப்புறம் வால்யூம் ஆஃப் கம்பைன்டு ஷேப்ஸு, ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஷேப்ஸு, இது போன்ற கேள்விகள் வந்து இந்த பாடத்திலேருந்து கேட்பாங்க. அப்போ நமக்கு இந்த பாடத்தில் வந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு வந்து 5 மார்க் கேள்வி அட்டன் பண்ணணும்னா என்ன கேட்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யணும். இப்போ அந்த எல்லாமே ஷேப்ஸை பற்றி தான் கேட்க போகிறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்குறேன்னா அந்த எந்த ஷேப்பு, கம்பைன்டு ஷேப்புனா கம்பைன்டு ஷேப்பை அங்கே நம்ம ட்ரா பண்ணணும். அப்புறம் அந்த கொஸ்டினில் என்னென்ன மெஷர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து அதில் எழுதணும். மெஷர்மெண்ட்டை எழுதுனதுக்கு பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதையும் எழுதணும். அதுக்கப்புறம் அதற்கான ஃபார்முலாஸை எழுதி கணக்கை போடணும். இதுதான் சிம்பிள். இதில் இன்னொன்று முக்கியமானது என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஃப்ரஸ்டம். இதில் ஃப்ரஸ்டமில் வந்து ஒரு கொஸ்டின், நல்லா அருமையான கொஸ்டின் ஒன்று இருக்குது.
என்னன்னா a shuttlecock used for playing badminton has the shape of a frustum of a cone is mounted on a hemisphere. The diameter of the frustum are 5 cm and 2 cm. The height of the entire shuttlecock is 7 cm. Find its external area. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம்ங்கிறது ஒரு ஷேப்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது இது வந்து ஒரு அப்ளிகேஷன் அண்ட் லிவிங் செம்மாக இருக்குது. பேட்மிண்டன் விளையாடுறாங்களா, அந்த பேட்மிண்டன் விளையாடக்கூடிய காக்கு அது அந்த ஷேப்பு வந்து ஹெமிஸ்பியராக இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு பார்ட் வந்து ஃப்ரஸ்டமாக இருக்குது. அப்போ வந்து இதில் கம்பைன் ஷேப்பு பார்க்கக்குள்ள ஃப்ரஸ்டம்மு அதுக்கு மேலே இருக்கக்குள்ள ஹெமிஸ்பியர் ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் என்ன கேட்குறாங்க, அதில் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சி போடும். அது இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் வந்து கருதுகிறேன். அடுத்தது இதில் சாப்டர் 7. எக்ஸசைஸ் 7.3ல் உள்ளக்கூடிய கேள்விகள் மற்ற கேள்விகளையும் போட்டு பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே கம்பைன் ஷேப்போட வால்யூம் அண்டு ஏரியா கண்டுபிடிக்கக்கூடிய இதாக தான் இருக்கும். அதனால் இட் இஸ் வெரி மோர் இம்பார்ட்டன்ட். இட் மே பி ஆஸ்க் ஆஸ் எ கம்பல்சரி கொஸ்டின். அடுத்தது த லாஸ்ட் அண்டு சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா, இதுலேருந்து வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா, ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4-5 டேட்டா கொடுத்துருவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். அதன் பிறகு தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன கொடுப்பாங்கன்னா, இஃப் n = 5, sigma x² = 765, தென் கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஆக இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் 5 மார்க் கொஸ்டின்லேருந்து உங்களை கேட்க முடியும். ஏன்னா இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த 3 டைப்பை நன்றாக போட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா கேள்வியும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டியில் வந்து முக்கியமாக வந்து கொஸ்டின் வரக்கூடிய இது ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, காயின் 3 காயின்ஸ் ஆர் டாஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து என்னென்ன எப்படி ஹெட்டு வரும், டெய்ல் வரும், இல்லை கம்பைண்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது 2 டைஸ் ஆர் ரோல்டு. அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை ஆர் டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8 அப்படின்னு கேட்கலாம். இதில் அந்த 6ன்னு கொடுத்தாலே இங்கே முக்கியமானது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி சம்மில் வந்து ப்ராபபிலிட்டியோட அடிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ப்ராபபிலிட்டி அடிஷன் ஃபார்முலாவில் 2, 3 ஈவெண்ட்டும் இருக்குது. அப்போ அந்த அடிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி சம் போடணும். அப்போ வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கல, ஆட்டோமேட்டிக்காக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு போய் அடிஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். அதில் ஏபிசி அப்படின்னு 3 ஈவெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களே வந்து ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 3 ஈவெண்ட்டு கொடுத்தாங்கன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எழுதி அதில் வந்து ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ கண்டுபிடிக்கணும். அப்புறம் எக்ஸாம்பிள் 8.32 இருக்குது, அது கொடுத்துருக்குறேன், அதுவும் முக்கியம். ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கக்குள்ள இதில் உள்ள முக்கியமான கேள்விகள் வந்து நான் கொடுத்துருக்கிறத போட்டு பார்க்க தெரிஞ்சதுனாலே மீதி எப்படி கொஸ்டின் அவங்க மாற்றி கேட்டாலும் உங்களால் போட முடியும். அதுக்காக தான் இதுமாரி கொடுத்துருக்குறேன். அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ த எபோவ் சம்ஸ், he or she can capable to do all the sums. அந்த மாதிரி சம்ஸ் தான் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ இது வரைக்கும் ஒவ்வொரு பாட வாரியாக நம்ம இந்த 8 சாப்டர்லேயும் உள்ள முக்கியமான கேள்விகளை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம். இது இல்லாமல் ஒவ்வொரு சாப்டர்லேயும் சில கொஸ்டின் அனெக்சராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த கொஸ்டினையும் போட்டு பாருங்கள் அடிஷ்னலாக. இப்போ எக்ஸசைஸ் 1.1 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6வது கேள்வி, 7வது கேள்வி. எக்ஸசைஸ் 1.2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4வது கேள்வி. எக்ஸசைஸ் 1.3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4, 6, 7, 10 இந்த கேள்விகள். அதுபோல் எக்ஸசைஸ் 1.4, 1.5ல் உள்ள கொஸ்டினையும் கொடுத்துருக்குறேன், எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்குறேன் சாப்டர் 1ல். இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை போல் சாப்டர் 2 அதில் வந்து எக்ஸசைஸ்லேயும் எக்ஸாம்பிளையும் உள்ள கேள்விகளை
நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். அதை நன்றாக போட்டு பார்த்துக்குங்க. அடுத்து சாப்டர் 3 அல்ஜிப்ரா. அதில் வந்து முக்கியமான கேள்விகள் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க முடியும் அப்படின்னு எக்ஸாம்பிள்லையும் எக்ஸசைஸ்லையும் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். அடுத்தது சாப்டர் 4. அதில் என்ன முக்கிய கேள்விகள் 5 மார்க்கில் கேட்கலாங்கிறத எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். அடுத்தது சாப்டர் 6. அதில் என்ன முக்கியம் அதுவும் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். அடுத்தது சாப்டர் 7 and 8. அதில் வந்து எது எது முக்கியம், எந்தெந்த எக்ஸாம்பிள் முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அந்த ஸ்லைடில், அதையும் பார்த்து அதில் உள்ள கணக்குகளையும் போட்டு பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நான் வந்து சொன்னது என்னென்னா, உங்களுக்கு 5 மார்க் கேள்விகளை எப்படி சிறப்பாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது எல்லாமே படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கிறதுல முக்கியமானது எதை படிக்கணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 மார்க் கேள்வி 50 மார்க் இருக்குது, 10 5 மார்க் கேள்விகள் எழுதணும். அதை வந்து நம்ம சிறப்பாக எழுத முடியும் மாணவர்களே. அதனால் வந்து இதை வந்து பின்பற்றுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அடுத்தது வந்து முக்கியமானது நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல போகிறேன், ஹவு டு ப்ரெசன்ட் ஆன்சர் ஷீட் வைஸ்லி. இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பரை, இந்த ஆன்சர் பேப்பரை வந்து ப்ரெசன்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ப்ரெசன்டேஷனில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பார்ட் டி கன்ஸ்ட்ரக்ஷனும் கிராஃபும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அது என்ன சிறப்பாக உங்களால் எல்லாராலையும் போட முடியுங்கிறதுனால அதை போட்டு முடிச்சிருங்க. அடுத்தது பார்ட் சிக்கு வாங்க. பார்ட் சியில் வந்து 5 மார்க் கேள்விகள் எதெல்லாம் பெஸ்ட்டாக தெரியுமோ அதை எடுத்து முதல்ல போடுங்க. அடுத்தது பார்ட் பியில் எதெல்லாம் பெஸ்ட்டாக தெரியுமோ அதை முதல்ல போடுங்க. கொஸ்டின் நம்பரை அப்ரோப்ரியேட் கொஸ்டின் நம்பரை கரெக்டாக எழுதுங்க. அடுத்தது பார்ட் ஏ, அதில் வந்து ஒரே பேஜில் அந்த பார்ட் ஏவை எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிடுங்க. அடுத்தது நன்றாக தெரியலனாலும் சுமாராக தெரியுது அப்படின்னா அதை வந்து 5 மார்க்கில் 2 மார்க்கில் உள்ள கேள்வியெல்லாம் ரொம்ப நீட்டாக எழுதுங்க. உங்களுக்கு ரஃப் ஒர்க்கெல்லாம் அந்த கொஸ்டின் எழுதும் போதே சைட்லேயோ அல்லது கீழேயோ ஒரு அண்டர்லைன் பென்சிலால் கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே எழுதி ரஃப் ஒர்க்கை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரஃப் ஒர்க்கை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கணக்காக போடுங்க, அது நல்லா இருக்கும். அடுத்தது இந்த இது வரைக்கும் நான் உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொன்னேன். சிறப்பாக அந்த படம் ஒவ்வொரு 5 மார்க் கேள்விக்கும் முடிந்த அளவுக்கு படம் வருதுன்னா அந்த படத்தை போட்டு காட்டுங்க. அந்த படத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் எழுதி காட்டுங்க. அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும், அந்த கேள்வி விடை சிறப்பாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்ட என் அருமை மாணவர்களுக்கு நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ வெரி மச்.